ஏப்ரல் 26 ஆளுநரை கண்டித்து மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஏப்ரல் 26 மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு முடிவு மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. வைகோ தலைமையில மதிமுகவின் நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்துல நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான தீர்மானங்கள் என்ன அப்படின்னா, ஆளுநர் பதவியில் நீடிக்கும் தார்மீக தகுதியை ஆளுநர் RN ரவி இழந்துவிட்டார். எனவே குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து ஜனநாயக வழியில் போராடி வக்ஃபு சட்டத்தை முறியடிக்கக்கூடிய முயற்சியை மதிமுக நிர்வாக குழு அனைத்து மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகளையும் ஒன்றிணைத்து மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நாள்தோறும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் குறித்து இந்திய பிரதமர் இலங்கை அதிபரிடம் கண்டனத்தை பதிவு செய்யாததை மதிமுக நிர்வாக குழு வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் ஜாட் திரைப்படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் வகையிலையும் மதசார்பின்மை நாட்டின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் வகையிலையும் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், குறிப்பா இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் தான் ஏப்ரல் 26 சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மண்டலம் வாரியாக மதிமுக சார்பில் ஒரு கண்டன முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தீர்மானம். இதற்கு அடுத்தபடியாக மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகிருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய விலகல் குறித்தும் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு துரை வைகோவின் விலகலை ஏற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது.